சமூக ஊடகங்கள் உங்க மூளையை எப்படி ரீப்ரோகிராம் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது அதோட இரண்டாம் பாகம். முதல் பாகத்துல நம்ம பிரச்சனை பத்தி பேசணும். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரோம். இந்த பாதிப்பை நம்ம எப்படி சரி செய்யறது, நம்ம கட்டுப்பாட்டை திரும்பவும் எப்படி எடுக்கிறது? வாங்க அதுக்கான வழிகளை பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மூளை ஒன்னும் கெட்டு போகல. அது கெட்டு போகல. அதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட வழியில செயல்பட அதுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பயிற்சி கொடுக்கப்பட்ட எதையுமே அந்த பயிற்சியை நீக்க முடியும். இதுக்காக உங்க போனை தூக்கி எரியணும்னோ இல்ல ஒரு சாமியார் மாதிரி வாழணும்னோ அவசியமில்லை. இது உங்க கட்டுப்பாட்டை திரும்ப எடுக்கிறது பத்தினது. ஒரு நேரத்துல ஒரு பழக்கம். சரி, இதை எப்படி பண்றதுன்னு பாப்போமா? சரி, முதல் படி டோபமைன் சுழற்சியை உடைக்கிறது. அப்படின்னா ஒரு லைக்கு, ஒரு நோட்டிஃபிகேஷனை உடனே கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக உங்க மூளை இயங்குறத நிறுத்துறது தான். வெகுமதி உடனே கிடைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு உங்க மூளைக்கு நாம திரும்பவும் சொல்லிக் கொடுக்க போறோம். சோஷியல் மீடியா உங்க மூளைக்கு தொடர்ந்து குட்டி குட்டி ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதை உடைக்க நமக்கு கொஞ்சம் இடைவெளி தேவை. தேவையே இல்லாத நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்றதுல இருந்து ஆரம்பிங்க. அப்புறம் ஆப்ஸை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் செக் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா காலையில எழுந்ததும் ஸ்க்ரால் பண்ணாதீங்க. அது அந்த நாள் முழுசையும் பாதிக்கும். ராத்திரி பண்ணா தூக்கம் போச்சு. சோ இந்த 2 நேரத்திலையும் அதை தவிர்க்கிறது நல்லது. இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செய்யும்போது உங்க மூளை மெதுவா உன்னை கத்துக்கும். ரிவார்டு உடனே கிடைக்கணும்னு கட்டாயம் இல்ல அப்படின்னு. இது உங்க பொறுமையை வளர்க்கறதுக்கும் ஆழமான ஒரு திருப்தியை அடையிறதுக்கும் ஒரு முக்கியமான மனமாற்றம். அடுத்ததா உங்க கவனத்தை திரும்பவும் உருவாக்குறது. உங்க கவனத்தை ஒரு தசை மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுக்கு நல்ல ஒர்க் அவுட் கொடுக்கணும். அடிக்கடி ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு தாவிட்டே இருந்தா கவனம் பலதீனமாயிடும். ஆனா ஒரே விஷயத்துல ஒருமுகப்படுத்தும் போது அது வலுப்பெறும். எந்த தொந்தரவும் இல்லாம ஒரு புத்தகத்தை படிங்க. பெரிய வீடியோக்களை கவனமா பாருங்க. ஒரு நேரத்துல ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. ஆரம்பத்துல இது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அது ஒரு பிரச்சனையே இல்ல. அதுதான் நீங்க குணமாகறதுக்கான அறிகுறி. 3வது படி, ஒப்பிடுறத நிறுத்திட்டு உருவாக்க ஆரம்பிங்க. உங்க மூளைய சும்மா பார்த்துட்டு இருக்கிற நிலையில இருந்து செயல்ல ஈடுபடுற நிலைக்கு மாத்துறது தான் ஐடியா. இந்த வித்தியாசத்தை பாருங்க. மத்தவங்க போடுறத பார்த்துட்டே இருந்தா உங்க தன்னம்பிக்கை குறையும். ஆனா நீங்க ஏதாவது உருவாக்குனா உங்க தன்னம்பிக்கை வளரும். பார்க்கறது செயலற்றது, செய்யறது செயல்பாடு. மத்தவங்க கூட ஒப்பிட்டு உங்க வாழ்க்கையை அளவிடுறத விட உங்க வாழ்க்கையை நீங்களே வரையறுக்கிறது தானே சரி. நீங்க எந்த பக்கம் இருக்க விரும்புறீங்க? முடிவே இல்லாம மத்தவங்க கண்டென்ட்ட பார்க்கறதுக்கு பதிலா ஏதாவது எழுதுங்க, ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க, எதையாவது உருவாக்குங்க, இல்லனா ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கோங்க. ஒரு சின்ன படைப்பு செயல் கூட சும்மா ஒரு பார்வையாளரா இருக்கிறதுல இருந்து உங்க கதையோட ஹீரோவா உங்கள மாத்திடும். 4வது படிக்க போலாம். உங்க மூளைக்கு அமைதியை பழக்கப்படுத்துங்க. உங்க மனசு சும்மா அலைபாயறதுல கூட ஒரு மதிப்பு இருக்கு, அதை கண்டுபிடிங்க. இப்போ எல்லாம் அமைதிங்கிறதே ஒரு விசித்திரமான விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா நம்ம மூளை தனக்கு தானே தனியா இருக்கிறதே மறந்து போச்சு. சின்ன விஷயத்துல இருந்து தொடங்குங்க. ஹெட்ஃபோன்ஸ் போடாம கொஞ்ச தூரம் நடங்க. போனை பார்க்காம கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. உங்க மனச அப்படியே ஃப்ரீயா விடுங்க. ஏன்னா படைப்பாற்றல், தெளிவு மற்றும் அமைதி இது எல்லாமே மௌனத்துல தான் இருக்கு. உங்க மூளைக்கு அந்த அமைதியான இடத்தை கொடுக்கும்போது தான் அது உண்மையிலேயே சூப்பரான புது ஐடியாக்களை உருவாக்கும். நம்மளோட கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான படி, உங்க டிஜிட்டல் டயட்டை தீர்மானிங்க. உங்க ஃபீட் உங்களுக்கு எதிரா இல்லாம உங்களுக்காக வேலை செய்யணும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க எதை பாக்குறீங்களோ அதுவா தான் உங்க மூளை மாறும். அதனால உங்க ஃபீடோட கேட் கீப்பர் நீங்க தான். உங்களுக்கு நெகட்டிவிட்டியை தூண்டுற, பாதுகாப்பின்மையை வளர்க்குற அக்கௌண்ட்ஸை அன்ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு ஏதாவது கத்துக் கொடுக்குற, உத்வேகம் கொடுக்குற, உங்களை வளர சவால் விடுற கண்டென்ட்டால உங்க மனசை நிரப்புங்க. விஷயம் இதுதான். உங்க ஃபீட் உங்களுக்காக வேலை செய்யணும், உங்களுக்கு எதிரா இல்ல. நீங்க பாக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களை மேம்படுத்துதா இல்ல பலவீனப்படுத்துதான்னு உங்களையே கேட்டுக்கோங்க. கட்டுப்பாடு உங்க கையில தான் இருக்கு. கடைசியா ஒரு யோசனை. சோஷியல் மீடியா உங்க கவனத்தை திருடல. அது உங்க அனுமதியோட அதை கடன் வாங்குச்சு. நல்ல செய்தி என்னன்னா, கொடுத்த அனுமதியை எப்ப வேணாலும் திரும்ப எடுத்துக்கலாம். உங்க மூளை உங்களுக்கு சொந்தம்தான். அந்த சக்தியை திரும்பவும் உங்க கையில எடுக்க வேண்டிய நேரம் இது. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். நாம இப்போ பார்த்ததுல நீங்க முதல்ல எந்த பழக்கத்தை மாத்த போறீங்க? கீழே கமெண்ட்ல உங்க முதல் படி என்னன்னு சொல்லுங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும்.